அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிவி நேச்சுரல்ஸ் சேனல். நான் பிரசாந்த். இன்னைக்கு நம்மளோட பிவி நேச்சுரல்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விவசாயத்தை பற்றி தான் வீடியோ பண்ண போகிறோம். ஃபார்ம் ஆயில் ஃபார்மிங் பற்றி தாங்க வீடியோ பண்ண போகிறோம். இவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டத்து பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கரில் வந்து 10 ஏக்கர் அந்த ஃபார்ம் ஆயில் வந்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்ம் ஆயிலில் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்குங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடி வைக்கிறதுலேருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட்டோட சப்சிடி எல்லாமே இருக்குங்க. அது பற்றியான ப்ரொசீஜர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ நம்ம வந்து A to Z எல்லாமே வந்து பார்க்கலாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அடுத்து மாற்று விவசாயம் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணுறப்ப இந்த ஃபார்ம் ஆயில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுது. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கங்க. வணக்கங்க. நான் உங்களோட நேம், நம்மளோட ஊர் வந்து எங்கே இருக்குங்கண்ணா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் ஈரூர் கிராமங்க. உங்களோட நேம்னா? ஜெயபிரகாஷ். ஓகேங்கண்ணா. இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? ஃபார்ம் ஆயில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க. மெயின் இங்கே வந்து பாம் ஆயில் பண்ணிருக்கீங்க? ஃபார்ம் ஆயில் எல்லாமே பண்ணுறோம். ஃபார்ம் ஆயில் இப்போ மெயினாக ஆக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆள் பற்றாக்குறை காரணத்தினால இந்த இது மாறிட்டோம். எவ்வளோ ஏக்கர் வச்சு பண்ணிருக்கீங்க? நம்ம ஃபார்ம் ஆயில் ஒரு 7-8 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. உங்களுக்கு எப்படி இப்போ வந்து நார்மலாக தென்னை, பாக்கு, மா இந்த மாதிரி எல்லாமே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வித்தியாசமாக இந்த ஃபார்ம் ஆயில் வந்து சூஸ் பண்ணதுக்காக? இது வருங்காலத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கு. ஃபிக்ஸட் ரேட் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. அதனால நம்மளுக்கு 2030 வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எடுக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. நம்மள்ட்டே வந்து இங்கே கள்ளக்குறிச்சி உண்மை கொடுத்தா இங்கே எடுத்துக்கிறாங்க. ஓகே. இப்போ ரேட் ஃபிக்ஸ்டுன்னா எந்த மாதிரி, அதை கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்து 2013 6,000 இருந்துச்சு, இன்னைக்கு 13,000 இருக்கு. 2030 வரைக்கும் இயர்லி 5% அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அதை நீங்க சொல்றது வந்து ஒரு டன்னோட கணக்கு. ஓகே. இப்போ வந்து நார்மலா நம்ம பாம் ஆயில் செடி வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நாள் ஈல்டு வர ஸ்டார்ட் ஆகும்? 3 வருஷம் நல்லா சப்போர்ட் பண்ணா 2.5 வருஷத்துல ஈல்டு வந்துருது. தண்ணி தேவை அதிகம். ஓகே. இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மரமே நீங்க வந்து ஒரு 7-8 வருஷம் பக்கமா சொன்னீங்க. 7 வருஷம் ஆகுதுங்க. இப்போ இந்த மரம் பொறுத்தளவுக்கு பெருசா ஹைட் வராதுங்களா? ஹைட் அந்த அளவு தென்னை மரம் மாதிரி ஹைட் வராது. ஓகே. இப்போ இங்க இந்த கள்ளக்குறிச்சி பொறுத்தளவுக்கு நல்ல ஓரளவுக்கு வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கோம், மழை மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துலயும் வந்து நல்லா ஓரளவுக்கு ஈல்டு எடுக்கும். தண்ணி இருந்தா நல்லா ஈல்டு எடுக்கலாம். ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி பருவம் இருந்தா தான் பண்ண முடியும். அப்பெல்லாம் எல்லா பருவத்துக்கும் வருது. ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு என்ன மாதிரி இடைவெளிலாம் வச்சிருக்கீங்க? 30 வருங்க. 30 வருதுங்க. அது டைமண்ட் ஷேப்ல வருங்க. ஜிக்ஸாகா மரம் வச்சிருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் அக்ரி வச்சு பயன் பார்த்து. ஓகே. இந்த மரத்துல அடுத்த மரம் 30. ஆமா. அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வந்து 15ல ஜிக்ஜாக் வந்துருக்கு. ஓகே. எதனால இந்த ஜிக்ஜாக் மெத்தட் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கரெக்டா இருக்கு, வெயில் உள்ள எல்லாத்துக்கும் கரெக்டா வரும்னு சொல்லி வைக்கிறாங்க. ஓகே. இப்போ வச்சிருந்து ஒரு 3 வருஷத்துல வந்து ஈல்டு வருதுன்னு சொல்றீங்க. அதாவது 2 to 3 வருஷம் ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே. அதாவது 2 வருஷம் ஈல்டு வந்து ஸ்டார்ட் ஆயிருது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்குள்ள ஏதாவது ஊடு பேர் அந்த மாதிரி ஊடு பேர் எல்லாமே பண்ணலாங்க. நாங்க குச்சி வச்சிருந்தோம், கரும்பு வச்சிருந்தோம். இப்போ இந்த வருஷம் தான் பண்ணலீங்க. ஓகே. இப்ப செடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வச்சதுல இருந்து அந்த ஒரு வருஷம் காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமா தான் இருக்கும். நீங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணி ஃபாலோ பண்ணி? இது வந்து எப்படின்னா அங்க வயல் ஓட்டி வயல்லே வச்சிருவாங்க. 3 மாசத்துல வயல்ல வந்தது. அப்ப நம்ம ஊடு பேர் பண்ணும்போது அந்த ஈரமா போதும். அதிகமான ஈரம் வச்சதால காப்பதுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படுது. ஒரு மரத்துக்கு 100 to 150 லிட்டர் தண்ணி தேவைப்படும். ஓகே. நீங்க தண்ணி எந்த மாதிரி விடுறீங்க? நம்ம ட்ரிப்ல போய். ஓகே. இப்ப தண்ணிங்கிறது எவ்வளவு நாளைக்கு கொஞ்சம் வந்து விடுற மாதிரி இருக்கும்? டெய்லி விட்டாலும் நல்லது. தண்ணி எந்த அளவுக்கு நம்ம விடுறோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட். ஓகே. அதாவது தண்ணி விடுற அளவுக்கு இதா வந்துக்கும். இதுல ஏதாவது நோய் தாக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும்? நோய் தாக்கல் ஒன்றும் இல்லை. ஒரே அந்த சிகப்பு மட்டும் ஓட்ட போட்டு அதை மட்டும் பார்த்து எடுத்துடணும். மற்றபடி நோய் தாக்கல் ஒன்றும் கிடையாது. தண்ணி அதிகமாக விட்டு நல்லா ஈல்டு வருது. மாதம் ஒரு டைம் உரம் போட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. ஓகே. இப்போ இது வந்து அறுவடையில் எந்த மாதிரிங்க? நம்மளுக்கு நான் 15 நாள் ஒரு டைம் கட்டிங்க ஈல்டு எடுப்பாங்க. இந்த 14 நாள் இந்த பழம் வந்து வெட்டி அடியோட கொலையோட வெட்டி அப்படியே எடுத்து கொலையோட ரேட்டு. ஓகே. இல்லைங்க, அதாவது 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து வெட்ட வந்துட்டே இருக்கு. ஓகே. ரெகுலராக வந்து மாதம் 2 டைம் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஓகே. நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் கேட்குறேன். இப்போ வந்து நம்ம மற்ற தென்னை இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு தோப்பு வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பாம் ஆயில் என்ன மாதிரியான அட்வான்டேஜில் இருக்கும்? பரவாயில்லைங்கப்பா. மற்ற இதுக்கு தென்னை மரம் வெட்டுறது பிரச்சனையாக இருக்குது, ஆளுக்கு சேல்ஸ் பிரச்சனை இருக்குது. இது ஃபிக்ஸட் ரேட்டு. நமக்கு போய் கள்ளக்குறிச்சியில் பாயிண்ட் வச்சுக்கிறாங்க. அங்கே போய் டன்னேஜ் போட்டு கொடுத்துட்டோம்னா ஒரு வாரத்தில் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம தென்னை வரனா போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கணும். ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இது அந்த சிரமம் இல்லை. ஓகேங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து அறுவடை பண்ணி போய் நாம தான் கள்ளக்குறிச்சி கொடுத்தோம். கள்ளக்குறிச்சி கொடுத்தனே அமௌண்ட் ஃபேக்டரி வந்து அரியலூர்ல இருக்கு. ஓ சரி. அங்க வந்து நம்ம ஃபார்ம் ஆயில் எண்ணெய் காய் கொண்டு கொடுத்தோம், எண்ணெய் மாத்திர ஃபேக்டரி அங்கே வச்சிருக்காங்க. அது கள்ளக்குறிச்சியில் ஒரு மெயின் பாயிண்ட். அங்கே எல்லா விவசாயத்தோட பழம் அங்கே வந்துடும். அங்கே வந்து எடுத்துருவாங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி மட்டும் தான் இருக்குல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கு? ஓகே. இப்போ இது வந்து கண்ணெல்லாம் எங்கே சூஸ் பண்ணி வாங்கினீங்க? இதில் வந்து நம்ம உளுந்தூர்பேட்டையிலேருந்து வருதுங்க. கவர்மெண்ட்லேயே சப்சிடி கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு வந்து இது பராமரிப்பு செலவுக்கு சப்சிடி தராங்க. கண்ணு அவங்களே வச்சு கொடுத்துட்றாங்க. இதுனே அக்ரி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறப்ப அவங்களே கண்ணு வந்து வச்சு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. ஓ, அதாவது இப்போ நம்ம வந்து கண்ணு ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் அரசு மானியத்தில் வாங்கிக்கலாம். வந்துருது. 3 வருஷத்துக்கு வந்து பராமரிப்பு செலவு ஊடு பேர் பண்ணுறது சொல்லிட்டு அவங்க ஹெக்டேருக்கு 10,000 கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஹெக்டருக்கு வந்து 10,000 ரூபாய், அதாவது 2 ஏக்கருக்கு 10,000 ரூபாய் ரேஞ்சு. இப்போ இது நம்ம கவர்மெண்ட் மூலியமா இந்த சப்சிடி மூலியமா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்? அதுக்கு நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம தொடர்பு பண்ணோமா நம்ம ஊர்ல இருக்கிற அக்ரி ஆஃபீஸ் கட்டல அவங்களுக்கே தெரியும். சரிங்க. நிர்வாகி நம்பர் தரேங்க, நோட் பண்ணி பண்ணிக்கலாம்.
ஓகேங்க. இப்போ வந்து எதுவுமே ஒரு எக்ஸ்பென்ஸே எனக்கு கிடையாதுங்க. இப்போ வந்து தென்னை இதெல்லாம் வந்துங்கன்னா வச்சோம்னா அது எப்படி வரும்னு தெரியும், இல்லை பக்கத்தில் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் இப்போ நம்ம இந்த பாம் ஆயில் வைக்கிறோம் அப்படிங்கிற கைடன்ல எப்படி இருக்கும்? கைடன்ஸ் வந்து அக்ரி மகேந்திரன் சொல்லி அக்ரி இருக்காரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, நல்லா பண்றாரு. அவர் வந்து நம்ம எல்லா ஃபார்மர்ஸ் வந்து நல்லா எப்படி பண்ணணும்னு சொல்லி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்து இப்படி பண்ணுங்க அடுத்து இது பண்ணி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேங்க. இப்போ அந்த அக்ரி பிரைவேட்டுங்களா இல்லை கவர்மெண்ட்டோட? கவர்மெண்ட் அக்ரி. அவங்களுக்கு ஏதாவது சார்ஜஸ் மாதிரி ஏதாவது? அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. ஓகேங்க. அதாவது கவர்மெண்ட் சைடு இருந்து பாம் ஆயிலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்க. கோத்ரேஜ் கம்பெனி எடுக்கிறாங்க, அது பிரைவேட் கம்பெனி தாங்க. அது மூலமா அவர் அக்ரி, கோத்ரேஜ் கம்பெனி மூலமா அக்ரிங்க. அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாரு. அவர் இல்லைன்னா நாங்களாம் எப்பயும் எடுத்திருப்போம். அதுக்காக தான் இவ்வளவு வேலையும் பண்ணி போறதுக்கு பரவாயில்ல இல்ல வருது. ஓகேங்க. எங்க ஏரியா சைடே வந்து சில பேர்லாம் போட்டு அழிச்சிட்டாங்க. அப்போ வந்து கேட்டா பாம் ஆயில் அந்த அளவுக்கு ரேட்டு போல, அது பெருசா ஈல்டு வரல அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அந்த சூழ்நிலை இருந்தேன். அவர் அக்ரி மகேந்திரன் அக்ரி வந்து எங்களை ரொம்ப பேசி இதுமாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணதால தான் இப்போ வச்சிருக்கோம். இன்னும் இப்போ எல்லா காடுமே வச்சிட்டேன். நம்மளுக்கு காடு 5000 ஒரு 10,000 பாமையில் வச்சாச்சுங்க. 7 ஏக்கர் மரம் காப்பு வெட்டுற மாதிரி இருக்கு. ஓகேங்க. அதாவது ஒரு 7 ஏக்கர் இப்போ வெட்டுற மாதிரி இருக்கு, மீதி ஒன்று வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கர் 10 ஏக்கர் மட்டுமே இதே சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்க. இப்போ மற்ற கிராப்புக்கும் இந்த கிராப்புக்கும் லாபம் எடுக்கிறப்ப என்கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் கம்மி தான் சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்ம மற்றது பண்ணால் நம்மளுக்கு ரிஸ்க் அதிகம், ரிஸ்க் இல்லை. அந்த உங்களுக்கு வருமானம் அதிகப்படுத்தணும்னா சுற்றி காடு சுற்றி வேலி போட்டு ஆடு மாடு வாங்கி விட்டு அந்த ஈல்டு அதில் எடுத்துடலாம். ஓகேங்க. இப்போ நம்ம இதுலேயே வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா உள்ள கோழி இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாங்க. ஓகேங்க. இப்போ இங்கே கள்ளக்குறிச்சியில் பக்கத்துலேயே வந்து வாங்குறதுக்கான இடம்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ ஒரு ஏதோ ஒரு இடத்துல இப்போ நான் சேலம் தலைவாசல்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் இது பண்ணுறப்ப அங்கே மார்க்கெட்டிங்கில் நம்ம மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிக்ட் அது வேற அக்ரி இருக்காங்க, அங்கே பார்த்து நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம பண்ணி வச்சுக்கிறாங்க. பெருசாக வந்து முதலீடு இல்லாமல் நம்ம இடம் மட்டும் இருந்துச்சுன்னா வச்சு இது பண்ணிக்கலாம். அதிக ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை, ஆள் தேவையில்லைங்க. பாமையில் வெட்டுறப்ப மட்டை வெட்டி விட்டா போதும், ஆள் தேவையில்லை. எங்கெல்லாம் ஆள் பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க, லேபர் காஸ்ட் பெரிய பிரச்சனை. அதனால தான் ஃபார்மைல் சூஸ் பண்ணது. பிரச்சனை இல்லை, ஃபார்மைல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே. ஓகேங்க. இதில் என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுவீங்க? இது இந்த மட்டை வெட்டணும், இந்த கொலை வெட்டப்ப மட்டை விட்டு வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. சுற்றியும் பில்லு எடுத்துவிட்டு தண்ணி விட்றதான் வேலை, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேலை இது கிடையாது. ஓகேங்க. சர எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம கரெக்டாக அந்த கட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மட்டையை வெட்டி விட்டு அந்த கொலை வெட்ட போகிறோம், அது ஒரு மட்டையை வந்துடும், வெளியே வந்துடும். ஓகேங்க. இப்போ இந்த கொலை வெட்டிட்டு அப்படியே கொடுத்துருவாங்களா இல்லை இதுலேருந்து ஏதாவது பிரிச்சு அப்படியே கொலை வெட்டி அப்படியே கொடுக்குது? இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே இன்கேஸ் வந்து நாமளே டேரெக்டாக இதில் ஏதாவது வேல்யூடட் ப்ராடக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இதில் வந்து பழம் கொட்டன் தனித்தனியாக எடுக்கிறாங்க, நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஓகே ஓகேங்க. இப்போ அதிகமாக வந்து இப்போ இதில் வந்து அது ஃபிக்ஸ்ட் ரேட்டு தானுங்களா இல்லை ஈல்டை பொறுத்து இல்லை ஏதாவது குவான்டிட்டி பொறுத்து இருக்குங்களா? ஃபிக்ஸ்ட் ரேட்டு தான். கிலோ 13 சம்திங் வருதுங்க. ஒரு கிலோ 13 ரூபாய். வருஷத்துக்கு வந்து 5% வந்து ஏறிட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு நீங்கள் அந்த 2035 வரைக்கும் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம ரேட் எக்ஸ்ட் பண்ணுறது வாய்ப்பு. ஏன்னா வந்து நம்மளோட எண்ணெய் பாமாயில் தேவை அதிகம். ஒரு மாதத்துக்கு வெளியிலேருந்து இம்போர்ட் வந்து எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. பற்றாக்குறையாக தான் இருக்குது, இந்தியாவுக்கு பற்றாக்குறையாக தான் இருக்குது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் அதிகம் பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் பண்ணி கண் வச்சு உருவாக்க வைக்க சொல்கிறாங்க. ஓகேங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பாமாயிலோட ஃபார்மிங் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்களும் சப்போர்ட் கொடுப்பீங்க.